வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ இது என்ன சீரியஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ரஷ்யா அண்ட் ரைஸ் ஆஃப் ரீஜனல் கிங்டம்ஸ் அப்படின்ற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து தேர்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த சாப்டர் நம்ம வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பைன் குரூப் 10 குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து இந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. த ராக் ஆர்ட் ஸ்ட்ரைன்ஸ் அட் எல்லோரா அண்ட் எலஃபேண்டா பிலாங் டு த பீரியட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஸ்டினுக்காக இந்த சாப்டர் படிக்கிறோம். ஸோ இந்த சாப்டர் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சிலபஸ் லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் ப்ரிலிம் சிலபஸில் யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் இது வந்து குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலம் ஹர்ஷியாவோட பீரியட் பார்த்தீங்கன்னா அதனால நம்ம வந்து மோரால் ஆஃப்டர் குப்தாஸ் வந்து இது லிங்க் ஆகும். ஸோ டைரெக்டாக எந்த வேர்டும் இதில் வந்து மென்ஷன் பண்ணலை. அண்ட் இது வந்து தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ அப்படின்றனால நான் வந்து 34 or 35 ஸ்லைட்க்கு வந்து போகிறேன். ஓகே, கரெக்டாக 34 ஸ்லைடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸு. ஸோ கிரிமினல் லா பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்கள் காலத்தை விட இங்கே ஹர்ஷாவோட காலத்தில் இருந்த கிரிமினல் லா வந்து ரொம்ப சிவியராக இருந்தது. அண்ட் நீதி வழங்குறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருந்த அந்த நீதிபதிகளுக்கு பேர் வந்து மெமாசாக்காஸ். ஸோ அவங்க வந்து நீதியை வழங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் யூஸ்வல் பனிஷ்மெண்ட்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா பேனிஷ்மெண்ட், தட் மீன்ஸ் இதை செய்யக்கூடாது அது அப்படி பேன் பண்ணுறது அண்ட் கட்டிங் ஆஃப் லிம்ஸை கட் பண்ணுறது, இந்த மாதிரி யூஸ்வல் பனிஷ்மெண்ட்ஸ் இருந்தது. அண்ட் ஸோ அந்த நீதி வழங்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரையல் வந்து பை ஆர்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரொம்ப அன்பிளசன்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொலாங்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து அந்த நீதி வழங்கும் முறை வந்து இருந்தது. அண்ட் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் வந்து என்ன மாதிரி ரீசனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஏதாச்சும் சட்டத்தை வந்து வயலேட் பண்ணியிருக்கோம் அண்ட் அரசர்களுக்கு எதிராக சதி செய்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு ஹோயின்சாங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் பில்கிரிம். இந்தியாவில் வந்து ஒரு 13 வருஷம் இருந்திருக்காரு. 630 to 643 CE. அண்ட் இந்த 3 பார்த்தீங்க அப்படின்னா 13 வருஷம். ஸோ திரும்ப இங்கே ஒரு 3 அண்ட் இங்கே ஒரு 3. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 630 to 643. அந்த 13 வருஷம் இருக்கும்போது ரெலிக்ஸு அப்புறம் சாக்ரெட் புக்ஸ், புனித புக்குங்க இது எல்லாமே கலெக்ட் பண்ணி சைனாக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அண்ட் அவரை வந்து பிரின்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து புத்தாவோட அசோசியேட் ஆயிருந்த நிறைய பில்கிரிம் சென்டர்ஸை வந்து விசிட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எழுதின புக்கு தான் வந்து சுயுக்கி. ஸோ அந்த புக்கு மூலமாக நம்ம வந்து ஹர்ஷாவோட காலத்தில் இருந்த சோஷியோ கல்ச்சுரல் எக்கனாமிக் ரிலீஜியஸ் கண்டிஷன்ஸ் அண்ட் அவரோட பீரியடில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் லா அண்ட் ஆர்டர் இருந்திருக்கு த்ரூ அவுட் த எம்பையர். பிகாஸ் லா என்ஃபோர்ஸ் பண்ணுற அந்த ஏஜென்சிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால அண்ட் இவரோட இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த பெனால்ட்டிஸ் அண்ட் ஜுடிஷியல் ஆர்டர்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சீரியஸான அஃபென்ஸ் ஏதாவது செஞ்சுருந்தோம் அப்படின்னா கார்பரல் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்பரல் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா கார்பரல் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கல் பாடி, அப்படின்னா பாடி சொல்லுவோம். ஸோ அந்த ஃபிசிக்கல் பாடியை வந்து அட்டாக் பண்ணுறது அண்ட் டெத் பெனால்ட்டி. பட் அவரோட காலத்தில் இல்லை. அண்ட் சோஷியல் மொராலிட்டியும் டிஃபென்ஸ் ஆஃப் லா, சட்டத்தை ஏதாச்சும் வயலேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி அஃபென்சஸ்க்கு வந்து மெய்மிங் கொடுத்துருக்காங்க. மெய்மிங்னா பெர்மனெண்ட்டாக ஏதாவது ஒரு பாடி பார்ட்ஸை வந்து டேமேஜ் பண்ணுறது, அது வந்து மெய்மிங் அது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹர்ஷா வந்து த்ரூ அவுட் த கிங்டம் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. பிகாஸ் பீப்புளுக்கு அவரை பற்றின விஷயம் தெரியணும், ஃபெமிலியாரிட்டி இருக்கணுன்றதுக்காக. அண்ட் மக்கள் வந்து அவரை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அவருக்கு வரி செலுத்திட்டு இருந்த ரூலர்ஸை க்ளோஸாக வந்து அவர் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்மி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஹர்ஷா வந்து அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருந்தது டிசிப்ளின்லேயும் ஆர்மியோட ஸ்ட்ரென்த்லேயும். ஸோ ஆர்மி என்னென்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டிவிஷன்ஸ் வந்து எலிஃபேண்ட்ரி, கவால்ட்ரி, இன்ஃபேண்ட்ரி. ஸோ ஹார்ஸஸை வந்து வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்டினரி சோல்ஜர்ஸ்க்கு பேர் சத்தாஸ் அண்ட் பத்தாஸ் அப்படின்னு இருந்திருக்காங்க. அண்ட் இன்ஃபேண்ட்ரி ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஹுயின்சாங் வந்து ஆர்மியில் 4 டிவிஷன் இருக்கிறத மென்ஷன் பண்ணுறாரு. அது வந்து சத்துரங்கான்னு சொல்கிறாங்க. அண்ட் அவரை வந்து அந்த மாதிரி இருக்க ஒவ்வொரு டிவிஷன்ஸோட ஸ்ட்ரென்த்தை பற்றினையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவங்க எப்படி ரெக்ரூட் பண்ணாங்க அண்ட் அந்த ரெக்ரூட் பண்ணவங்களுக்கு எப்படி பேமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இன்ஃபேண்ட்ரி ஆஃபீஸர்ஸ்க்கு பலதிக்ரதாஸ் அண்ட் மகாபலதிக்ரதாஸ்ன்னு சொல்கிறாங்க. கெவல்ரி ஆஃபீஸர்ஸ்க்கு பிரஹதீஸ்வராஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் எம்பையர் டிவிஷன். ஸோ செவரல் ப்ரொவிஷன்ஸாக பிரிஞ்சிருக்கு. அந்த ப்ரொவின்சஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்றது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியலை. அண்ட் அந்த ப்ரொவின்சஸ் புக்தீஸாக டிவைட் ஆயிருக்கு. புக்தீஸ் வந்து விஷயாஸாக டிவைட் ஆயிருக்கு. விஷயாஸ் வந்து பத்தக்காஸாக டிவைட் ஆயிருக்கு. பத்தக்காஸ் தான் இப்போ இருக்க டிஸ்ட்ரிக்ஸுக்கு பத்தக்காஸ்னு சொல்கிறாங்க. பத்தக்காஸை வில்லேஜஸாகவும் பிரிச்சிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக. அண்ட் நிறைய அஃபிஷியல்ஸை வந்து அந்த ஹர்ஷ சரிதா மென்ஷன் ஆயிருக்கு. பனால் தான் ஹர்ஷ சரிதா மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் அந்த அஃபிஷியல்ஸோட டைட்டில்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனை அவங்க டேக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து சொல்லலை. ஸோ போகபதி, ஆயுக்தா, பிரதபலக்த புருஷா இதெல்லாம் வந்து அந்த டைட்டில்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஹுயின்சாங் டிஸ்கிரைப் பண்ணுறத வச்சு நம்ம சொல்கிறோம். அவரோட ஸ்ட்ரக்சரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஏஸ்தட்டிக்ஸ் எப்படி இருந்தது, சேஃப்டி மெஷர்ஸ் அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட வியூவில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து நிறைய வில்லேஜஸை சேர்ந்தது, நிறைய டவுன்ஸ் இருக்குது, அண்ட் சைனாவில் இருக்க மாதிரி பிக் சிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் பாட்டலிபுத்ரா வந்து அதோட ஃபேமஸை இழந்து அது வந்து கனூஜ், அந்த இடத்துல கனூஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கனூஜில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸு, கார்டன்ஸு அண்ட் மியூசியமில் வந்து ரேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த ரெசிடென்ஸ் எல்லாம் ரிஃபைன்ட் அப்பியரன்ஸ்னு சொல்கிறாரு. ஸோ காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் லேர்னிங் அண்ட் ஆர்ட்க்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த டவுன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வால் இருந்திருக்கு அண்ட் அதுக்குள்ளே கேட்ஸ் இருந்திருக்கு. அந்த வால் எல்லாமே ரொம்ப பெருசாக ஹைட்டாக இருந்தது. அண்ட் உள்ள இந்த ஸ்ட்ரீட்ஸ் வந்து நேரோவாக இருந்திருக்கு, ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் லேன்ஸு. நெக்ஸ்ட் அங்கே இருந்த ரெசிடென்ஷியல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா பால்கனி இருந்தது. அந்த பால்கனி வந்து உட்டால் மேடாக இருந்தது அண்ட் கோட்டட் வித் லைம் மோட்டார். அண்டு வீட்டோட வாசல் அந்த ஃப்ளோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவுடங்கால் இந்த மாதிரி பூசி இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா பியூரிட்டி அண்ட் ஹைஜீன்காக. அண்டு நிறைய மேன்ஷன்ஸு, லக்ஸுரி பில்டிங்ஸு, பப்ளிக் பில்டிங்ஸு, புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ், விஹாராஸ்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் மல்டி ஸ்டோரி ஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் இருந்திருக்கு. அண்ட் அதை வந்து கில்லன் ஃபயர்ட் பிரிக்ஸு, ரெட் சாண்ட்ஸ்டோன் மார்பிளால் கட்டியிருந்திருக்காங்க. அண்ட் ஹர்ஷா வந்து நிறைய விஹாராஸ், மொனாஸ்ட்ரிஸ், ஸ்டூபாஸ் கட்டியிருக்காரு கேஞ்சஸ் ரிவர் பேங்க்கில். நிறைய சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கட்டியிருக்காரு. ஸோ ட்ராவலர்ஸ், சிக் அண்ட் போர் பீப்புள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக. அண்ட் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ரெஸ்ட் ஹவுசஸ் கட்டியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஸோ ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி வச்சுருந்துருக்காங்க. அண்ட் ரெஸ்ட் ஹவுசஸ் வந்து வெளியிலேருந்து யாராச்சும் வராங்க இல்லை ட்ராவலர்ஸ் வராங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்க ஸ்டே பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியஸ் பாலிசி. ஸோ ஹர்ஷா வந்து இனிஷியலாக சிவாவை வர்ஷிப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் லேட்டர் பார்ட் வந்து புத்திசம்க்கு மாறியிருக்காங்க. இது முன்னாடி பார்த்து பிகாஸ் ஆஃப் அவர் சிஸ்டர் ராஜஸ்ரீயோட இன்ஃப்ளூயன்ஸாலையும் குயின்சாங்கோட இன்ஃப்ளூயன்ஸாலையும் புத்திசம்க்கு வந்து மாறியிருக்காரு. அண்ட் மயானா ஸ்கூல் ஆஃப் தாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ புத்திசமில் ஹெனாயனா மகாயனான்னு 2 இருக்கும். ஸோ அதில் மயானா ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வேரியஸ் க்ரீட்ஸை சேர்ந்த லேர்ன்டு மென் இருக்க இடத்துல நிறைய பேசியிருக்காரு, டிஸ்கோர்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஸோ க்ரீட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஷேட் ஒரு ஒரு நம்பிக்கையை அந்த கம்யூனிட்டி ஃபுல்லாக நம்புகிறாங்க அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸை சேர்ந்த மக்களுக்கு இடையில் இவர் வந்து டிஸ்கோர்ஸஸ் வந்து கொடுத்துருக்காரு. அப்போ வந்து அந்த ஹர்ஷாவோட காலத்தில் வந்து அனிமல்ஸை வந்து வெட்டக்கூடாது, மீட்டை கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் புத்திஸ்ட் அசம்பிளியை சமான் பண்ணியிருக்காரு. 2 இடத்துல சமான் பண்ணியிருக்காரு. ஒன்று கனூஜ், இன்னொன்று வந்து பிரயாக். ஸோ ஒன்று கனூஜ், இன்னொன்று வந்து பிரயாக். ஸோ அந்த கனூஜில் நடந்த அசம்பிளியில் டிஃப்ரெண்ட் கிங்ஸ், தட் மீன்ஸ் 20 கிங்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காமரூபாவை சேர்ந்த பாஸ்கர வர்மன் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புத்திஸ்ட், ஜெயின், வேதிக் ஸ்காலர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த கனூஜில் நடந்த அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ஒரு மொனாஸ்ட்ரியில் புத்தாவோட ஒரு கோல்டன் ஸ்டாச்சு வந்து நிறுவியிருக்காரு. அண்ட் ஊர்வலம் ஒன்று நடந்திருக்கு. அந்த ஊர்வலத்தில் ஒரு ஸ்மால் புத்தா ஸ்டாச்சு 3 அடி இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த ப்ரொசஷனையும் வந்து ஹர்ஷியான் மற்ற கிங்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.